வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக தீர்மானங்களை எடுக்க எதிர்வரும் வாரம் கூடும் தேர்தல்கள் ஆணைக்குழு. உத்தியோகபூர்வ அரசு இல்லங்களை மீள வழங்க தவறிய 5 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி. உயிர்நீத்தவர்களை நினைவுகூர்வதற்கு பொது தினமும் பொது விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரவிடம் கோரிக்கை. இராணுவத்தின் பிடியிலுள்ள மாவீரர் துயிலும் இல்லத்தினை விடுவிக்க வேண்டும் என அரசாங்கத்திடம் வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக தீர்மானங்களை எடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு மீண்டும் கூடவுள்ளதாக கூறப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என அண்மையில் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருந்தார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு காரணமாக தேர்தலை விரைவாக நடத்துவது தொடர்பிலும் தேர்தல்கள் ஆணைக்குழு கவனம் திரும்பியுள்ளது. எனினும் தேர்தலை நடத்துவதற்கு இதுவரை பணம் ஒதுக்கப்படவில்லை எனவும் இது தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல்கள் ஆணைக்குழு கூடுவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான மாதிவல வீடமைப்பு தொகுதியில் உள்ள உத்தியோகபூர்வ அரசாங்க வாசல் தளங்களை மீள வழங்க தவறிய 5 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதன் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் வீடமைப்புக்கு பொறுப்பான பாராளுமன்ற அதிகாரிகள் பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 80 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது உத்தியோகபூர்வ இல்லங்களை கையளித்துள்ள போதும் 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை தமது வீடுகளை மீள வழங்கவில்லை. அதே நேரம் வீடுகளை ஒப்படைக்காத எம்பிக்களுக்கு உடனடியாக வீடுகளை திருப்பி தருமாறு நாடாளுமன்ற அதிகாரிகள் மீண்டும் நினைவூட்டல் விடுத்துள்ளார்கள். இதேவேளை மாதிவல வீட்டு தொகுதியில் உள்ள தமது உத்தியோகபூர்வ இல்லங்களில் இருந்து 7 முன்னாள் எம்பிக்கள் வெளியேறியுள்ளதாக கடந்த சனிக்கிழமை செய்திகள் வெளியாகியிருந்தது. அத்துடன் முன்னாள் எம்பிக்கள் தமது உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேறாவிட்டால் குடிநீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என நாடாளுமன்ற அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டதுடன் எழுத்துப்பூர்வ நோட்டீஸ்களும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் மாதிவல வீடமைப்பு வளாகத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லங்களை சுமார் 40 புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரியுள்ளதாகவும் 2024 டிசம்பர் 3ஆம் தேதி இல்லங்களை கையளிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் சுஜீவ சேனசிங்கவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சொகுசு வாகனத்தை விடுவிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டது. 100 மில்லியன் ரூபாய் பிணை அடிப்படையில் குறித்த சொகுசு வாகனத்தை மீள ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவின் சொகுசு வாகனம் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டது என்று நவம்பர் 8ஆம் தேதி ஊழல் எதிர்ப்பு செயலணிக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேகத்தின் அடிப்படையில் அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் கொண்டு வருமாறு சேனசிங்கவுக்கு பணிக்கப்பட்டது. தொடர்ந்து நவம்பர் 11ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரின் வாகனத்தை காவலில் எடுத்து அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் ஆஜர்படுத்தி அறிக்கையினை பெற்றுக் கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டது. அதன்படி சுஜீவ சேனசிங்கவுக்கு சொந்தமான சொகுசு வாகனம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு கடந்த 1ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்ற உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைப்பற்றப்பட்டவை குறிப்பிடத்தக்கது. யுத்த காலத்தில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூர்வதற்கு ஒரு பொது நாளொன்றை அரசு ஒதுக்க வேண்டும் எனவும் அதனை ஒரு பொது விடுமுறை நாளாக அறிவித்தால் அது தமிழ் மக்களால் வரவேற்கப்படும் எனவும் சர்வதேச இந்து மதபீட செயலாளர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்தத்தில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூர்வதற்கு தடை இல்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. இந்த யுத்த காலத்தில் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இந்த உயிரிழப்புகளை வருடம் தோறும் அவர்களுடைய உறவுகள் நினைவு கூர்ந்து வருவதும் வளமையானதாகும். எனினும் கடந்த கால அரசாங்கங்களைப் போலல்லாமல் புதிய அரசு இறந்த பொதுமக்களை நினைவு கூறுவது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நடப்பது தமிழ் மக்களால் வரவேற்கப்படுகிறது. அதையே நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகளும் காட்டுகிறது. இந்த நிலையில் பொதுமக்களை நினைவு கூறும் தினத்தை ஒரு பொது விடுமுறை நாளாக அறிவித்தால் நிச்சயமாக அது தமிழ் மக்களால் வரவேற்கப்படும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது.
அதேவழி வடக்கில் பலகாலமாக பூட்டப்பட்டிருந்த வசாவிளான் பலாலி பாதை திறப்பு உள்ளிட்ட படிப்படியாக ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு மக்களை இயல்பான நிலைக்கு கொண்டு வருவதற்கு அரசு எடுக்கும் நடவடிக்கை பாராட்டத்தக்க விடயமாக மாறியுள்ளது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணிகளை விடுவிக்கவும் ராணுவ முகாம்களையும் பாதுகாப்பு தடுப்புகளை அகற்றவும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் பிரபல்யம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்போடு தொடர்புடைய அம்சங்களை பலவீனப்படுத்துவதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் ரணசிங்க நேற்று தெரிவித்திருந்தார். மேலும் பாரிய இழப்புகளுக்கு மத்தியில் தான் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதோடு அனுருகுமார திசாநாயக்க எளிமையானவர், பாராளுமன்றத்திற்கு எளிமையான முறையில் வருகை தந்தார் என்று தற்போது ஜனாதிபதியின் புகழ் பாடுகின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் தனது வீட்டிலிருந்து ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்றார். எளிமையான முறையில் பாராளுமன்றத்திற்கு சென்றார். இறுதியில் நேர்ந்தது என்ன என்பதை மக்கள் அறிவார்கள் என்றும் அவர் விமர்சித்திருந்தார். ஆனால் கோட்டாபய ராஜபக்ச எளிமையாக இருந்ததால் மட்டும் நாடு இப்படியாகவில்லை. அவரால் எடுக்கப்பட்ட தவறான மற்றும் தன்னிச்சையான பொருளாதார தீர்மானங்களினாலேயே நாடு வீழ்ந்தது என்பதை ரோஷான் ரணசிங்க மறந்திருந்தாலும் மக்கள் மறக்கவில்லை. இந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிக்கவும் ராணுவ முகாம்களை அகற்ற எடுக்கும் நடவடிக்கைகளினால் மட்டும் அச்சுறுத்தல் என்று கூறுவது இன்னமும் தென்னிலங்கையை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயல்வதை காட்டுகின்றது. ஆனாலும் ஒரு சிலர் தேசிய ரீதியான பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று பிரச்சாரம் செய்தாலும் நாட்டின் யதார்த்த நிலையை உணர்ந்து அரசு எடுக்கும் நடவடிக்கை நிச்சயமாக தமிழ் மக்களால் வரவேற்கப்படும். அதேவழி வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் மனதை வெல்லுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இது அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அத்துடன் இது நாட்டின் பொருளாதாரத்திற்கும் அபிவிருத்திக்கும் சகவாழ்வுக்கும் வழிவகுக்கும் என சர்வதேச இந்து மத பீட செயலாளர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் ராணுவத்தின் பிடியில் உள்ள மாவீரர்களின் துயிலும் இல்லத்தை விடுவிக்க வேண்டும் என அரசாங்கத்திடம் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் கோரியுள்ளார். வடக்கு கிழக்கில் தற்போது மாவீரர் நினைவேந்தல் வாரம் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் மட்டக்களப்பில் மாவடி முன்மாறி மாவீரர் துயிலும் இல்லத்தில் இன்றைய தினம் மாவீரர் நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் துயிலும் இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தியதோடு அங்கு முன்னெடுக்கப்படும் ஏற்பாடுகளையும் பார்வையிட்டார். அத்துடன் மக்கள் இம்முறை தமது உறவுகளை நினைவு கூர்வதற்கான கெடுபிடிகள் இருக்காது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதேவேளை துயிலும் இல்லங்களில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்றினாலேயே தமிழ் மக்கள் நிம்மதியான நினைவேந்தலை முன்னெடுக்க முடியும் என கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜீவராசா குறிப்பிட்டுள்ளார். மாவீரர்களை நினைவு கூர்வதில் இந்த வருடம் எந்தவித தடையும் இல்லை என்று தற்போதைய கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்த கருத்தை வரவேற்றுள்ள அவர், இன்றும் பல மாவீரர் துயிலும் இல்லங்களில் ராணுவத்தினர் தமது பிரசன்னம் உள்ளது. எனவே அமைச்சர் அஞ்சலி நிகழ்வை நடத்துவதற்கு ராணுவத்தினரை வெளியேற்றி மாவீரர்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் அஞ்சலியை அமைதியாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து தருமாறு வேண்டி நிற்கின்றோம் என்றும் தெரிவித்திருந்தார். 2023-2024 நிதியாண்டுக்கான வருமான வரி விபர திரட்டை எதிர்வரும் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரை திணைக்களம் கூறியுள்ளது. அதற்காக உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்தின் அலுவலகங்கள் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை திறந்திருக்கும் என அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் WA சேபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார். உள்நாட்டு இறைவரை திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. உரிய திகதிக்குள் வருமான வரி விபர திரட்டை சமர்ப்பிக்கும் முறைமையினை பொருட்படுத்தாமல் காலதாமதமாக சமர்ப்பிக்கப்படும் வருமான வரி திரட்டுகள் சட்ட நடைமுறைக்கு உட்பட்டவை என உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். இதனிடையே குறித்த விபர திரட்டை சமர்ப்பிப்பதில் சிக்கல் ஏற்படுமாயின் உடனடியாக உள்நாட்டு இறைவரி திணைக்கள தலைமை அலுவலகத்தை நாட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வருமான வரி திரட்டில் உள்ளடக்கப்பட வேண்டிய விவரங்களை துல்லியமாக உள்ளிடுவது மிகவும் முக்கியமானதாகும் என்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது.